நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருப்பத்தூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர் விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவர் பள்ளியில் பூட்டப்பட்டிருந்த கிணற்றில் சடலமாக கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். போலீசார் விசாரணையில் முதற்கட்ட தகவலாக ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஆஷினி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி, இவரது மகன் முகிலன். இவர் பார்த்தோம்னா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோமினிக் சௌவியம் மேல்நிலை பள்ளியில மாணவர் விடுதியில தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களிடம் கூறிய நிலையில அதிர்ந்து போன பெற்றோர்கள் எனது மகனை காணவில்லை என கூறி திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிச்சாங்க. புகாரின் பேர்ல 2 நாட்களாக தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று அதே பள்ளியில் உள்ள மூடப்பட்டிருந்த கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டாரு. இதனை அறிஞ்ச பெற்றோர்கள் கத்தி கதறினாங்க. மேலும் பார்த்தோம்னா பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இரும்பு கேட்டால பூட்டு இருக்கும் போது எப்படி மகன் இறந்து கிடக்கிறார் பல்வேறு கேள்விகளை எழுப்பினாங்க. இந்த நிலையில பள்ளியை மூட வேண்டும் என கூறி பாதிரியாரை கைது செய்ய வேண்டும் என கூறி தன்னுடைய மகனுடைய சாவிற்கு நியாயம் கிடைக்கணும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு பல்வேறு கட்சிகளும் இணைந்து சாலை மறியல் மற்றும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை நடத்துறாங்க. இந்த நிலையில நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பார்த்தோம்னா அந்த முகிலன் மாணவனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுமதிச்சாங்க. மேலும் தற்போது பாதிரியாரை கைது செய்ய வேண்டும், மேலும் பள்ளிக்கு சீல் வைக்க வேண்டும் என கூறி உடலை வாங்க மறுத்ததன் காரணமாக பார்த்தோம்னா திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில தற்போது வரை அந்த மாணவரின் உடல் அங்கேயே இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷாம்லா தேவி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பாதிரியார் ஜோசுமானிகிட்ட விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில டோமினிக் சௌவியம் அரசு நிதி பெறும் பள்ளிக்கு இன்று இருமுறை அளிச்சிருக்காங்க. மேலும் அசம்பாவிதம் தவிர்க்கும் பார்த்தோம்னா அந்த பள்ளியை சுற்றி 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.